ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் கிச்சன் வே. இன்றைக்கி நம்ம கிச்சன் ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா ஆனியன் குருமா. இது வந்து சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியாப்பத்துக்கெலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறது ரொம்ப சிம்பிள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா, 3 முந்திரி, அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு 1/2 hour நல்லா ஊறணும். ஊறும்பொழுது தான் நம்ம மிக்சியில் அரைப்பட்டு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். அதோட வந்து இதுக்கு ஆனியன் பார்த்திங்கன்னா நல்லா 3 ஆனியன் வந்து பெருசாக எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன தக்காளி 3 தக்காளி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தக்காளி இன்னும் சேர்க்கணுன்னா ஒரு சின்ன தக்காளி கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க இந்த கசகசா, முந்திரி, சோம்பு, அப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு வந்து பட்டை, லவங்கம், அப்புறம் கிராம்பு, கல்பாசி, கண்டிப்பாக ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும். அப்புறம் ஆனியன் வந்து நம்ம நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கலாம். நீட்டு வாக்கில் கட் பண்ணி வைக்கும் பொழுது நம்ம வந்து தோசைக்கெல்லாம் அப்படியே தொட்டு சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். எல்லாத்தையும் ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதோட வந்து இடையில 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும். கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாம் நம்ம ஃப்ரை பண்ணும்பொழுது. அப்போ வந்து உப்பு வந்து நம்ம ஆனியனில் ஊறும்பொழுது நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கணும், நல்லா வெந்திருக்கணும். அப்போ தான் வந்து அந்த ரா ஸ்மெல் இருக்காது. இதோட ஒரே ஒரு தக்காளியும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கி விட்டு நல்லா கொஞ்சம் ஒரு 5 செகண்ட்ஸ் கொஞ்சம் வேகட்டும். இதுக்கு ஒரு ஸ்பெஷலான சூப்பரான மசாலா அரைச்சிக்கலாம். 2 தேங்காய் பத்தை, காஞ்ச மிளகாய் வந்து காரத்துக்கு 2 எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட சேர்த்துக்கலாம். வேறு எதுவும் காரம் போட போகிறது கிடையாது. அப்புறம் 2 தக்காளி, 5 வந்து பூண்டு, அப்போ நம்ம ஊற வச்சுருக்க மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை. இதுதான் மசாலா வந்து நம்ம அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். அதோட காஞ்ச மிளகா, அப்புறம் வந்து நம்ம ஊற வச்சுருக்க இந்த சோம்பு, கசகசா, முந்திரி எல்லாம் போட்டுருங்க. அப்புறம் வந்து பூண்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்குவோம் ஃபஸ்ட்டு. ஏன்னா நம்ம தக்காளி எல்லாம் சேர்க்கும் பொழுது எல்லாம் ரொம்ப மையாக அரைச்சிரும். ஸோ அதனால் 3/4 பதத்துக்கு அரைச்சி எடுத்த உடனே இடையில வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் முந்திரி சேர்க்கலைன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையே சேர்த்துக்கலாம். நம்ம 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதையும் இதோட சேர்த்து நல்லா கொஞ்சம் கொரன்னு அரைச்சி இதையோட ஊற்றிட்டு ஒரு 2-2.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி தாராளமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா வந்து இந்த சம்மரில் வந்து நம்ம வந்து 2 வேளைலாம் சமைச்சிட்ருக்க முடியாது. ஸோ மதியம் ஒரு குழம்பு வச்சிட்டிங்கன்னா சாதத்துக்கு அப்படியே வச்சுட்டு நைட்டுக்கும் நம்ம அதையும் சேர்த்து வைக்கிற மாதிரி சிம்பிளாக வச்சுக்கலாம். ஆனால் டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கணும். நல்லா 2.5 அளவுக்கு 3 அளவு கூட தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மேலே நெய் ஊற்றிட்டு ஒரு கிண்டி விட்டுட்டு ஒரே ஒரு விசில் தான் வச்சு இறக்குனிங்கன்னு வச்சுக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். இட்லி தோசை மாவு பார்த்திங்கன்னா ரேஷன் அரிசியில் தான் போட்டிருக்கேன். இட்லி சூப்பராக இருக்கும். மெஷர்மெண்ட்டோடு போட்டிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு பாத்திரத்தில் நான் மாற்றிக்கிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ஃபேவரட். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதோட நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கேன். இது வந்து நம்ம இடியாப்பத்து கூட சாப்பிடும் போது செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கூட உங்களுக்கு தண்ணி வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு காரமும் சேர்த்துக்கோங்க. காரம் வந்து காஞ்ச மிளகாய் கம்மியாக போட்டிங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து தனி மிளகாய் தூள் இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. உங்களோட இஷ்டம் தான். இந்த டிஷ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.